அது எனக்கு தெரியும். வவுனியா கொக்கேலிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள படை வீரர்களுக்கான 51 வீடுகளை கொண்ட நல்லிணக்க படைவீரர் கிராமத்தை எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி ஜனாதிபதி திறந்து வைக்கவுள்ளார். இதற்கு இன்று வியாழக்கிழமை இடம்பெறும் வடமாகாண சபையின் 48வது அமர்வில் ஆளும் கட்சியினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் வருகின்ற 3ஆம் தேதி திறக்கப்பட இருக்கின்ற இராணுவ குடியிருப்பு திறக்கப்படக்கூடாது என்பதனையும் அதனை ஜனாதிபதி திறக்கக்கூடாது என்பதை எதிர்த்தும் அதனை கண்டித்தும் இந்த சபையின் சார்பில் இந்த கருத்தினை வாசிக்கின்றேன். வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மயமாக்கும் நோக்கில் முன்னைய மகிந்த அரசாங்கம் தொடர்ந்த திட்டங்களை புதிய அரசாங்கமும் தொடர்வது இனப்பிரச்சினை தீர்வையும் மீள் நல்லிணக்கத்தையும் கேலி கூத்தாக்கும் நடவடிக்கைகளாகும். குறித்த வீட்டு திட்டம் நல்லிணக்கத்திற்கான படைவீரர் கிராமம் என குறிப்பிடப்படும் போதும் அதன் மூலம் அத்துமீறிய சிங்கள குடியேற்றமே தமிழர் தாயக பகுதியில் அமைக்கப்படுவதாக ஆளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தமது எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து அவைத்தலைவர் முன்னிலையில் நின்று போராட்டம் நடத்தினர். குறித்த படைவீரர் கிராமம் திறக்கப்படும் பட்சத்தில் அவைக்கு வெளியேயும் தாம் போராட்டம் நடத்துவோம் என ஆளும் மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதன்போது எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தில் தாம் முழுமையான உடன்பாட்டை தெரிவிப்பதாக கூறியதுடன் குறித்த விடயத்தை சபையில் கொண்டு வந்த முறை பிழையானது எனவும் சுட்டிக்காட்டினர். இந்த எதிர்ப்பின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினார்கள். தொடர்ந்து சபையில் குறித்த விடயம் தொடர்பான விவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இவ்விடயத்தை முதலமைச்சர் ஊடாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் தீர்மானிக்கப்பட்டது. அதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் ராணுவத்தின் 56வது படைப்பிரிவின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டம் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதென பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் அவர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது.